லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. சவுக்கு சங்கரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாரிச்சாமி இணைகிறார். மாரிச்சாமி, வணக்கம். இதன் முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். சவுக்கு சங்கரை இன்று மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மதுரை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினார்கள். அவருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது 22/5/2024 வரை நீதிமன்ற காவலில் வைக்க இந்த வழக்கில் நீதிமன்ற காவலில் இந்த கஞ்சா வைத்திருந்த வழக்கில் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனியில் உள்ள தனியார் விடுதியில் 3/4/2024 அன்று தங்கியிருந்தார். அவருடன் அவர் ஓட்டுநர் ராம்பிரபு மற்றும் ராஜரத்னம் ஆகியோரும் தங்கியிருந்தார்கள். இந்நிலையில் 4/5/2024 அதிகாலை 1:30 மணிக்கு கோவையில் இருந்து வந்த தனிப்படை போலீசார் அவரை விசாரித்து 3 மணி அளவில் சவுக்கு சங்கரை கைது செய்து கோவைக்கு அழைத்து சென்றனர். இதைத் தொடர்ந்து அவருடன் தங்கியிருந்த ராஜரத்னம், ராம்பிரபு ஆகிய இருவரும் பழனி செட்டிப்பட்டி காவல் தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டு 18 மணி நேர விசாரணைக்கு பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கையில், அதாவது அவர் வாகனத்தில் கஞ்சா வைத்திருந்ததாகவும் தலா 100 கிராம் கொண்ட 4 பாக்கெட்டுகள் கஞ்சா, 400 கிராம் கஞ்சா வைத்திருந்தார்கள் எனவும், பெண்கள் அவர்கள் விசாரணைக்கு வந்த பெண் போலீசாரை அவதூறாக பேசினார்கள் என்ற வழக்குகளில் எல்லாம் அவர்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்களிடம் இருந்த இன்னோவா கிறிஸ்டா கார், ரொக்கப்பணம் 70,000, 3 கேமரா, லேப்டாப்பு, ஏடிஎம் கார்டுகள், ஆதார் கார்டு, பேன் கார்டு, மொபைல் போன்கள், ஓட்டுநர் உரிமங்கள் உள்ளிட்டவையெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது இந்த முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இன்று சவுக்கு சங்கர் கோயம்புத்தூர் போலீசாரால் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை ஆஜர்படுத்திய போலீசார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினார்கள். பின்னர் அவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி 22/5/2024 வரை அவர் நீதிமன்ற காவலில் இருப்பார். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை.